ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படித்த ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதில் நீங்கள் ஃபோட்டோ காப்பி வாங்கி ரீவேல்யூஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஃபோட்டோ காப்பி எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ ஃபோட்டோ காப்பி செப்டம்பர் 16லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காலேஜஸில் வந்து ரிசீவ்ட் ஆயிடுச்சு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கி பார்த்துட்டாங்க. ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செப்டம்பர் 17லேயே வந்திருக்கு. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் உங்கள் காலேஜில் 1 வீக்கில் மோஸ்ட்லி வந்துடும். அதுக்கப்புறம் ஃபோட்டோ காப்பி வாங்கி செக் பண்ணதுக்கப்புறம் நான் ரீவேல்யூஷன் கண்டிப்பாக போடலாமான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த பேப்பரில் மார்க்ஸ் அதிகமாக வர மாதிரி இருக்குது, இல்லை நிறைய இடத்துல வந்து மார்க்ஸ் போடாமல் இருக்காங்க அப்படின்னா மட்டும் ரீவேல்யூஷன் ட்ரை பண்ண பாருங்கள். இல்லை உங்கள் காலேஜில் ஒரு எக்ஸ்பர்ட் இருப்பாங்க, ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க, அவங்ககிட்டே ஒரு கன்சிடர் பண்ணி அவங்க சொன்னாங்கன்னா அப்படின்னா ரீவேல்யூஷன் போட பாருங்கள். இல்லைனா அரியர் எக்ஸாமை கிளியர் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ண பாருங்கள். ஸோ உங்களால் வந்து இப்போ ஒரு 20 மார்க்ஸ், 10 மார்க்ஸ், 18 மார்க்ஸ் இந்த மாதிரி தான் உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோ காப்பியில் இருக்குது அப்படின்னா, ஸோ நீங்கள் சும்மா அப்ளை பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி அதில் வர சான்சஸ் இல்லை. அதனால் நீங்கள் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அரியர் எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு அந்த இடத்துல மார்க்ஸ் வரும், அவங்க மார்க்ஸ் போடாமல் வந்து இந்த மாதிரி மார்க் வந்திருக்குன்னா கண்டிப்பாக தாராளமாக போடுங்க. ரீவேல்யூஷன் நல்லா ரிசல்ட்ஸே வரும். அதே மாதிரி இந்த ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டு, ஸோ ரீவேல்யூஷன் ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிறத நான் ஃபுல் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை மறக்காமல் பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.